18 ஆண்டு காலமாக அரசு வெளியிடுவதற்கு முன்பாக நாங்க வெளியிடுறோம், நம்ம வெளியிடுறோம். என்னன்னு இந்த தகுதி திறமை இந்தியாவில் எந்த கட்சிக்கும் கிடையாது. நம்ம பண்றோம். அதுல எவ்வளவு திட்டங்கள், விவசாயிகளுக்கு எவ்வளவு திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில நாங்க வெளியிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம், அறிவிச்சிருக்கிறோம். இத தமிழக அரசு எது எடுத்துக்கிட்டு இதை செய்தார்கள் என்றால், நம்ம வெளியிட்டிருக்கின்ற அந்த நிழல் வேளாண் பட்ஜெட்டை எடுத்து அதை நடைமுறைப்படுத்தினார்கள் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயிகளும் மகிழ்ச்சியில் பொங்குவார்கள். தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக ஆகும். ஆனா எடுத்துப்பாங்களா திமுக? எடுத்துக்க போறது கிடையாது. இன்னைக்கு எங்க போட்டாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. என்னமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை? அப்படி என்ன நிம்மதியா வெளியில போக முடியல. பெண்கள் நிம்மதியா போக முடியுதாமா? எல்லாம் போக முடியல. என்ன காரணம் அதுக்கு? ஆங்காங்கே தண்ணியை போட்டு, கஞ்சாவை போட்டு, போதை மாத்திரையை போட்டுட்டு அங்க சுத்திட்டு இருக்கிறான். பெண்கள் பயந்துட்டு போக வேண்டியதா இருக்கு. ஐயோ இவன் இப்படி பண்ணிடுவானோ, அவன் அப்படி பண்ணிடுவானோ, அந்த பயத்துலதான் போக வேண்டியதா இருக்கு. ஸ்கூலுக்கு வெளியில என்ன விற்கிறாங்க? அந்த காலத்துல மாங்காய் விற்பாங்க, கமர்கட்டு விற்பாங்க, இதெல்லாம் விற்பாங்க. இன்னைக்கு என்ன விற்கிறாங்க? ஸ்கூலுக்கு வெளியில கஞ்சா விற்கிறானுங்க, போதை மாத்திரை விற்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் திமுக ஆட்சி. காலேஜுக்கு வெளியில அதோட பெருசு காக்கே, ஹெரோயின் அப்படி வைத்துட்டு இருக்கிறான், பவுடர் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறான் காலேஜுக்கு வெளியில. இதுதான் திமுக ஆட்சி, இதுதான் திராவிட மாடல். நிம்மதியா எந்த பெண்கள் எங்கேயும் தமிழ்நாட்டில் போன தினம் செய்தி, எங்க திருப்பூர்ல 6 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு கெடுத்துட்டாங்க. இந்த ஊர்ல 5 வயசு குழந்தைய கெடுக்கிறாங்க. 5 வயசு. இவர்களெல்லாம் மிருகம், மனித மிருகங்கள். கிருஷ்ணகிரியில பள்ளிக்கூடம், அதாவது வாத்தியாருங்க, மாணவியை கெடுக்கிறது யாரு? வாத்தியாரு. இப்படி தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் பெண்களை மோசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்? கஞ்சா, போதை பொருள், தண்ணி, மது, எங்க பார்த்தாலும் மது. சந்தை கடையில மது கிடைக்குது. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் டிவியில வர்றாரு, பாத்தீங்களா? நான் உங்களை அப்பா போன்று, தயவு செய்து தமிழ்நாட்டிலே நீங்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக்காதீர்கள். யார் சொல்றது? இந்த போதை இருக்கிற திமுக. போதைன்னா என்ன? மதுவிலையும் போதை, கஞ்சாவிலையும் போதை, எல்லாத்தையும் போதை தான். கடையை முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுமா? எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஒரு கையெழுத்து போட்டா. ஆனால் செய்வாங்க. உங்களை பத்தி கவலை இல்லை. நீங்க என்ன பண்றீங்க? சரிப்பா, நீ சொல்லலாம் நல்லதுப்பா, நல்லா சொல்றப்பா, இவ்வளவு காலமா சொல்லிட்டு இருக்கப்பா, எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா எலெக்ஷன் முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? நான் உள்ள சொல்ல, வெளியில இருக்கு 500 ரூபாய் கொடுத்தா போதும். இப்படின்னா ஆட்சிக்கு தொடர்ந்து இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம். சமூக நீதியை நிலைநாட்டுவோம், விவசாயிகளை மகிழ்ச்சியாக வைப்போம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், பெண்களை முன்னேற்றுவோம். இது நம்முடைய கடமை என்று சொல்லி இந்த நேரத்தில் இங்கே கேஜி கண்டையிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் சந்திக்கின்ற வரை உங்களுடன் நன்றியோடு விடைபெறுகின்றேன். அனைவரும் சார்பாக ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி.